வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா சிறந்த மருமகள் அப்படின்னு கம்பெனியில் ஒரு பிரச்சனை வருது. அதில் சால்வ் பண்ணவங்க தான் பொங்கல் போட தகுதி அப்படின்னு அந்த இடத்துல அலங்காரமாகவும் சுபத்ராவும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா நான் போய் இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போய்கிட்டு எனக்கு சேர் கொண்டு வாங்க, நான் தான் இந்த ஓனரோட மருமக அப்படின்னா எனக்கு எவ்வளோ இந்த கம்பெனியில் முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் நின்றுட்டா பேச முடியும், சேரை கொண்டு வாங்க அப்படின்னு சேரை கொண்டு போட்டாச்சு. அதோட இப்போவே வேலையிலேருந்து தூக்கிடுவேன், எல்லாரும் போய் வேலை பாருங்கள், இல்லாட்டா நார்த் இந்தியாவிலேருந்து ஆட்களை வர வைப்பேன், அவங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் வேலை பார்ப்பாங்க, நீங்கள் எல்லாம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சுபத்ரா ஆடி போகிறாங்க. இவ சின்ன பிரச்சனையை பெருசாக ஊதி கெடுத்துருவா போல இருக்க, நாளையிலேருந்து கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருவா, இப்போவுமே பிரச்சனையே ஓவராக போகுது அப்படின்னு மேனேஜருக்கு கால் பண்ணி யாரையும் வேலையை விட்டு தூக்கிடாதுங்க, இருக்கட்டும் அவ சொல்லதை கேட்கண்டா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. அதோட பார்த்தோன்னா அடுத்ததா இசை போய் நீ சாமர்த்தியத்தால் நிரூபி, நான் அதை எல்லாத்தையும் எல்லாரும் இந்த வேலையை பக்கவாக செய்து முடிக்கணும், அதுக்கு நீ உன்னால் முடியும்னா போய் பண்ணி சிறந்த மருமகனி பட்டத்தை எடுத்துக்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. நம்ம இசை அப்படியே தூள் கிளப்பிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அங்கே போன உடனே அந்த எம்ப்ளாயிட்ட உங்களோட தேவை என்ன அப்படின்னு கேட்கணுன்னா எங்களுக்கு சேஃப்டி வேணும், இங்கே சேஃப்டி இல்லை, ஒர்க்கர் சேஃப்டி இல்லாமல் ஒருத்தங்க கீழே விழுந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் தான் நாங்கள் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல நேரம் சேஃப்டி மிஷினை கொண்டு வாங்க அப்படின்னு தலையில் ப்ரொடெக்ஷனுக்கு போடுது. அதே நேரத்தில் கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேஃப்டி பொருளை கொண்டு இறக்கி அவங்களுக்கு அதை அணிஞ்சு வேலை பாருங்கள், அதோட உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும் நேரம் எடுத்துக்கிடலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல இது உங்களோட கம்பெனி மாதிரி தான், நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த கஷ்டனாலும் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடலாம், உடனே இந்த நிர்வாகம் இதை க்யூர் பண்ணி தரோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசை ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி இந்த கடையை சாதிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜாக்கு கோபம் கொந்தளிக்குது. அதே நேரம் சுபத்ரா சிறந்த மருமகனி வேறு யாரும் இல்லை, என் இசைவாணி தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி பொங்கல் இசைவாணி கையால் பொங்கல் போட வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் கம்பெனியில ஒரு பிரச்சனை வருது, எம்ப்ளாயி எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ராகவ் சுபத்ராட்ட சொல்றேன்னா இது நல்ல விஷயமாச்சே, இதை வச்சே சிறந்த மருமக அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு காலம் இந்த கம்பெனியை சுபத்ரா மருமக தான் கவனிச்சுட்டு இருந்தா, அப்படி இருக்க நேரம் ஏன் இந்த ரெண்டு மருமகளும் கணவரோட பிரச்சனைகளை தான் பிரச்சனை மாதிரி எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு அலங்காரமா சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமா சுபத்ரா, உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த கம்பெனியோட பிரச்சனையை ரெண்டு மருமகளில் எவா சால்வ் பண்றாலோ அவங்க கண்டிப்பா இந்த பொங்கலை போட்டுடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜா அடிச்சு பிடிச்சி எனக்கு தான் கம்பெனியில எல்லாம் தெரியும், நான் போறேன் இப்பவுமே சால்வ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அத்து பிடிங்கிட்டு நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா சரி போ நீ சால்வ் பண்ணுடு அப்படின்னு உன்னால முடியாதுன்னா இசைவாணி பண்ணுவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம ஸ்ரீஜா அடிச்சு புரண்டு ஓடி போறாங்கங்க. அங்க போன உடனே என்ன இந்த கம்பெனியோட மருமக வந்திருக்கேன், நீங்க எனக்கு சேர கொண்டு வாங்க, நான் நின்றுட்டு எல்லாம் பேச முடியாது, நீங்க சாதாரண எம்ப்ளாயி உங்ககிட்ட நிக்கிறா முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் சேர கொண்டு போட்டாச்சு. டாம் டூம் அப்படின்னு அந்த இடத்துல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா நம்ம எம்ப்ளாயி கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை, இப்போ உங்களால வேலை பார்க்க முடியுமா முடியாதுன்னு இப்போ சொல்லிட்டீங்களா, நார்த் இந்தியாவிலேருந்து கட்டுக்கட்டாக மக்களை அனுப்பி வச்சிருவேன், அவங்க குறைஞ்ச கூலிக்கு எவ்வளோ நாளும் வேலை பார்க்க தயாராக இருக்காங்க, உங்கள் உள்ள நீங்கள் எம்ப்ளாய்க்கெல்லாம் நான் வேலை இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்னம்மா புரியாமல் பேசிக்கிறீங்க, எங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் ஒரு ஆள் கீழே விழுந்திருக்காரு, அவருக்கு அடிபட்டிருக்கு, அப்படி இருக்க நேரம் அடுத்தவங்க பயப்பட தானே செய்வாங்க வேலைக்கு வந்தவங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் தெரியாது, நீங்கள் இந்த வேலையை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான் எங்கள் டார்கெட் அப்படின்னு சொல்ல நேரம். இப்போது இவங்க எல்லாத்தையும் வேலையிலேருந்து தூக்க போகிறேன், நார்த் இந்தியாக்காரங்களை அனுப்ப போகிறேன் வேலையில் அப்படின்னு சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க நம்ம சுபத்ரா.
சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி இந்த கம்பெனியில் யூனியன் பிரச்சனையெல்லாம் உருவாக்கி இவ கம்பெனியை இப்போ இழுத்து மூட வச்சிருவா இந்த ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அலங்கார அம்மாவும் சுபத்ராவும் வந்து நம்ம லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. உடனே வந்து மேனேஜருக்கு கால் பண்ணி சுபத்ரா யாரையும் வேலையை விட்டு ஸ்ரீஜா சொன்னானே தூக்கிறாருங்க, அவங்க வேலையிலே இருக்கட்டும், இவ சொன்னானே ஒன்றும் கேட்காண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனாரோ. அடுத்த மருமகளை இறக்குங்க இசைய அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜாவால் பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னு வந்து இசையை வந்து அனுப்புகிறாங்க. நம்ம இசை போன உடனே ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எங்களுக்கு வேலையிலேருந்து ஒரு ஆள் சேஃப்டி இல்லாமல் கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டிருக்கு, அதனால மற்ற எம்ப்ளாய்கள் வந்து வேலை பார்க்க முடியாமல் இருக்குது, பார்க்க பயப்படுறாங்க, இப்போ என்ன பண்ணணும், அப்போ அவங்களுக்கு சேஃப்டிக்குள்ள பொருட்களை வந்து இறக்குங்க, அதோட தலைக்கவசம் அதோட பார்த்தோன்னா உடம்புலையே வந்து அது கீழே விழுந்தாலும் அடிபடாதவாறு உள்ள எக்யூப்மெண்ட் எல்லாம் போடுங்க, அதோட நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெர்ஃபெக்டாக கொடுங்க, இது உங்கள் கம்பெனி தான், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க, அதே நேரத்தில் இது ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் சால்வ் பண்ணி தர தயாராக இருக்கோம், உங்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசைவாணி அப்படியே அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம், நாங்கள் சால்வ் பண்ண தர்றதுக்கு தான் நாங்கள் நிர்வாகம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கம்பெனியோட ஆணிவேர், நீங்கள் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் வருது. அதே நேரத்தில் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, நாங்கள் பண்ணுறோமா, எங்களுக்கு சேஃப்டி பொருள் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு பிறகு என்ன கவலை பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ வேலைக்கு நாங்கள் பெர்ஃபெக்டாக முடிச்சு தரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒர்க்கர்ஸை பூஸ்டர் பண்ணது மாதிரி சொல்லி பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஒரு டார்கெட்டை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு டபுள் போனஸை வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி வந்து நம்ம இசைவாணி சாதிச்சுறாங்க. பிரச்சனையை சுலபமாக முடிச்சு அவங்க கரெக்டான நேரத்தில் அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வேலை வந்து நடந்துருது. இதை பார்க்குறாங்க சுபத்ரா. சிறந்த மருமக கம்பெனி நிர்வாகத்திலையும் சிறந்தது இசைவாணி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ருக்குக்கு பயங்கர டார்ச்சர், இவ என்ன படிப்பு படித்தா, பெரிய படிப்பு ஒன்றும் படிக்கலையே, அப்படிப்பட்ட நேரம் இவ்வளோ பெரிய கம்பெனியில் உள்ள ப்ராப்ளத்தையும் இந்த இசைவாணி வந்து சுலபமாக வந்து சால்வ் பண்ணிட்டானா, அவள் பெரிய ஆள் தான், நம்ம தான் இவ்வளோ தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ருக்கு வந்து எரிச்சல் அடைகிறாங்க. அதோட நம்ம வசனி சொல்கிறாங்க, அம்மா நான் சொன்னேமில்ல அக்கா நல்லபடியாக சாதிப்பான்னு, இப்போ உனக்கு தெரிஞ்சது அக்காளோட அருமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அலங்காரம்மா இசைவாணியை கையில் வந்து தீப்பெட்டியை கூட அவள் பொங்கல் போடட்டு, நீ வேடிக்கை மாட்ட பார்த்தா போதும், நீ கிழிச்ச கிளிப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவின் வாயை அடைச்சி ஸ்ரீஜாவை ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம இசைவாணி பொங்கல் போடுறாங்க. அதோட ஸ்ரீஜா பார்த்தாங்க, என்னடா நான் பொங்கல் போட போட சுபத்ரா சாகணும் அப்படி இப்படின்னு நினச்சி நான் பொங்கல் போடணும்னு பார்த்தா எல்லாம் என் கையை விட்டு பறி போயிட்டே, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து அரண்டு போய் வாய் அடைச்சி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இசைவாணியை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்ம சுபத்ரா. இந்த கம்பெனி பிரச்சனை எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா இசைவாணியை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த பானுமதி எவ்வளோ பெரிய தீமையோ அதே மாதிரி ஸ்ரீஜா தீமை அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா வந்து உணரக்கூடிய காலம் வந்துட்டுன்னே சொல்லலாம்.